ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகர்ஷி ஈஸ்வரப்பட்டாய சத்குருதேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தியானவழி அன்பர்களே, அருளாளர்களே, தவசிகளே, யோகிகளே, மகான்களே, நாளைய உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது கிருஷ்ண ஜெயந்தி. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி. கிருஷ்ண ஜெயந்தி என்பது நம் கண் உருவான நாள், கண்கள் உருவான நாள். கண்ணன் பிறந்த நாள், கண்கள் பிறந்த நாள். உயிருக்கு பெயர் மூணாவது கண்ணனாக, அகக்கண்ணனாக இருக்கக்கூடிய உயிருக்கு பெயர் கிருஷ்ணன். நம்முடைய கண்களுக்கு கண்ணன் என்று பெயர். கண்ணன் என்று பிறக்கின்றான். அஷ்டமியில் பிறக்கின்றான். இருள் சூழ்ந்த வேளை. எந்த நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்தோட சத்து எவ்வளோ பெரிய சத்துன்னு பார்த்துங்க. ஒரு கண் இல்லாத புழுவானது அஷ்டதிக்கிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை சுவாசித்து தனக்கு தேவையான உடல் பசியை போக்குவதற்கு கண்கள் வேண்டும் என்று, நான் அதை பார்க்க வேண்டும், உணர வேண்டும் என்ற அந்த ஏக்க உணர்வின் உச்சபட்சமான நிலை, வேதனையோடைய உச்சபட்சமான நிலை. அப்போ சுவாசித்து அந்த கண்ணில்லாத புழு எடுத்துக்கொண்ட சுவாசித்த வாசுதேவனுக்கும் வாசுதேவைக்கும் கம்சனை அழிக்க கண்ணன் பிறக்கின்றான். அங்கே கம்சனை அழித்துட்டு தான் அங்கே வர்றான் கண்ணன். அங்கே உண்மை மெய்ப்பொருள் அதுதான். அப்புறம் அதை கம்சனை அது வரலாறு, அதோடைய தன்மைகள், வியாச பகவான் அதோடைய தன்மைகள், திரிப்புகள், மற்ற திரிப்புகள் அப்புறம் அந்த கம்சன் என்பது இருள். அந்த இருளை அழித்து அந்த இருளை வென்றுதான் அவன் அந்த கண் உருவாகுது. கருமணி. அந்த கருமணி, அதாவது கண்ணனுக்கு 2 மனைகள், பாமா, ருக்மணி. அப்போ எதை பார்க்கின்றோமோ அது சத்தியத்தை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த கருமணி இருக்கு பாருங்க, அந்த லென்ஸு, அதுக்கு ருக்மணி என்று பெயர். எவ்வளோ அற்புதமாக நமக்கு காமிச்சிருக்காங்க பாருங்க. ஆக கண்களை நாம் போற்ற வேண்டும்.
நம்மளுடைய கண்களை போற்ற வேண்டும், நம்மளுடைய கண்ணை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது தாங்க இதோடைய உண்மையான பொருள். 40 வயசு ஆகிட்டு படிக்கிறீங்க, இல்லை இது அது பேர் என்ன, ஆண்ட்ராய்டு செல் பார்க்குறோம், மற்றபடி எல்லாம் நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாசிக்கிறது எல்லாமே இந்த உயிரில் வந்து சுவாசித்து உயிரில் போய் படுவதற்கு முன்பு இந்த கண்கள் தான், கண்ணின் கருமணியில் தான் போய் விஷம் சேருது. அப்போ விஷம் சேருது அப்படின்னு சொன்னால் அந்த விஷத்தை நீக்க வேண்டும் அல்லவா? அப்போ அந்த விஷத்தை நீக்குவதற்கு என்ன உபாயம் இருக்கிறது? நம்ம கடையில் போய் என்ன செய்கிறோம், உடம்புல உள்ள அழுக்கை போக்குறதுக்கு சோப்பை வாங்கி போட்டுடுறோம், உடையில் உள்ள அழுக்கை நீக்கிறதுக்கு சோப்பை வாங்கி போட்டுடுறோம். கண்ணில் கருமணியில் இருக்கிற அந்த விஷத்தை நீக்கிறதுக்கு என்ன உபாயம் இருக்கின்றது என்றால் ஒன்றும் இல்லை. ஆப்ரேஷன் என்ன செஞ்சுக்கலாம், அந்த நிலைகளில் செய்யலாம். ஆனால் வந்து இயற்கையிலே நமக்கு அதை வந்து அதில் உள்ள விஷத்தை நீக்கிறதுக்கு என்ன உபாயம் இருக்குன்னா ஒரே உபாயம், தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய அகத்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். அதாவது அகண்ட பேரண்டத்தில் உள்ள அனைத்து விஷத்தையும் ஒடுக்கி, நஞ்சை ஒடுக்கி, இன்றும் அது ஒளியின் நிலையாக, அது ஒளி நிலைகளாக இருக்கின்றது அந்த துருவ நட்சத்திரம். அதுபோல் அதனுடைய இந்த தத்துவத்தை, இந்த அவதாரத்தினுடைய 10 நிலைகளில் கண்ணன் அவதாரம்ங்கிறது 4வது அவதாரம் வரும்னு நினைக்கிறேன். ஆக முதல் அவதாரம் சூரியன், 2வது அவதாரம் விஷ்ணு, 3வது அவதாரம் ராமன், 4வது அவதாரம் கண்ணன், 10வது அவதாரம் கல்கி. ஆக இந்த கண்ணன் வந்து என்னன்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரத்துடைய தன்மைகளில் மிக அருமையாக காமிச்சிருக்காங்க. அதுதான் கண்ணன் பிறந்த நாளைக்கு நம்ம பக்தி மார்க்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு விழா கோலமாக அதை கொண்டாடி அது மகிழ்ந்த நிலைகளில் நாம் செஞ்சால் தான் அதோடைய தன்மை உட்பொருள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கண்ணன் கண்ணன்னு கண்ணா 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 கண்ணான்ட்டு போய் அதே காதலிச்சு போன ஆண்டாளும் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஆக அந்தமாரி நிலைகளில் என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே பக்தி தேவைதான். பக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடைய தன்மைகளில் அப்படியே அதை மெய்ப்பொருள் காண வேண்டும், ஓரளவுக்கு வரணும், வந்து அடுத்தது மெய்ப்பொருள். ஏன்னா நாம் பிறவில்லா நிலைக்கு போகணும், பிறவில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை பெறணும். அப்போ முதல்ல இதை சொல்லிக்கிறேன், அந்த கண்ணில் உள்ள கருமணியில் உள்ள விஷத்தை நீக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா அருளால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படரணும், இரத்த நாளங்களில் கலக்கணும், இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் என்று ஒரு 10-20 முறை சொல்லிவிட்டு நல்ல தியானம் பண்ணிவிட்டு உயிரோடு ஒன்றி கண்களை மூடி உயிரோடு ஒன்றி அப்படியே புருவமத்தியில் இருக்கிற உயிரோடு ஈசனோடு ஒன்றி அந்த கவன நரம்போடைய நுனி தான் அந்த பீனியல் கிளாண்ட் சுரக்கிற இடம். அந்த இடத்துல அது சுரக்க நமக்கு மகிழ்ச்சி உருவாகும். நாளமிலா சுரப்பிகள் 7 சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலைகளில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சுரப்பிகள் வந்து நமக்கு சுரக்கும் பொழுது தான் நம்மளுடைய புத்துணர்வு கிடைக்கும். அந்த கருமணியில் இருக்கிற விஷத்தன்மையெல்லாம் நீங்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் எங்கள் கண்கள் முழுவதும் படர்ந்து கண்ணின் விழியில் உள்ள கருமணி முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் படர்ந்து பரவி கலந்து பதிந்து விஷத்தன்மைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் எங்கள் கண்கள் முழுவதும் படர்ந்து கண்ணின் விழியில் உள்ள கருமணியில் உள்ள விஷத்தன்மைகள் அனைத்தும் நீங்கிட அருள் புரிவாய் ஈஸ்வரா. இதுமாரி ஒரு 10 வாட்டி செஞ்சிட்டோம்னா அந்த கருமணியில் இருக்கிற அந்த விஷத்தன்மையெல்லாம் நீங்கும். நம்ம 12 உறுப்புகள் நம்ம தியானம் டெய்லி பண்ணக்குள்ளேயே அது எல்லாமே சரியாயிடும். மேலும் என்னென்னு கேட்டிங்கன்னா டெலகிராமில் நம்ம வந்து டெலகிராமில் கூட்டு தியானம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் அதோடய லிங்க்கையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையாச்சும் போடுறேன். ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தியானத்தில் வந்து காலைல கலந்துக்கலாம். காலைல 5 மணிக்கு தியானம் ஆரம்பிப்போம். அதில் ஒரு 2-3 பேர் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க, ஒரு 4-5 பேர் வருவோம், என்ன வந்து தியானம் பண்ணுவோம். வேணுங்கிற அன்பர்கள் வந்து தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு இது என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குதோ கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். சரிங்களா?
குரு அருளை பெறுவோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். என்றும் 16 என்ற ஏகானந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அழியா ஒளி சரீரத்தை பெறுவோம். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெறுவோம். இவ்வாழ்க்கையின் நோக்கமான பிறவியில்லா நிலையை நாம் பெற்றே தீருவோம். ஏன்னா உயிரான ஈசன்கிட்ட எண்ணத்தை கொடுக்குறோமோ எண்ணியதை எண்ணியபடி நடத்தி தரும் நாயகன் அவன். யார்? உயிரான ஈசன். நாராயணன் சூரியன். இது நரநாராயணன். பூர்வமத்தியில் இருக்கிறது நரநாராயணன். இந்த உடலுக்கு இந்த உயிர் சூரியன். எப்படி அந்த சூரியன் பிரபஞ்சத்தை அலைகின்றதோ இந்த உடலில் இந்த உயிரான சூரியன் நரநாராயணன் இந்த உடலை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அடுத்து பிறவியில்லா நிலை, அதுக்கு போகணும் அப்படின்ட்டு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதனால் என்னென்னா பொறுமையாக கேளுங்க, கேட்டு உள்ற வாங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. என்னென்ன உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க. பெரிய விஷயமாண்ணா என்ன அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பதத்தை பெற வேண்டும். அருளையும் பெறுவோம். அருளில் கோடீஸ்வரனாகவும் பொருளில் கோடீஸ்வரனாகவும் பற்றற்ற நிலையில் கோடீஸ்வரனாகவும் அந்த தெய்வ சக்தியை பெறுவோம். தெய்வ குணத்தை வளர்ப்போம். என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கையை வாழ்ந்திடுவோம். நாம் பார்க்கும் குடும்பங்களெல்லாம் நலமும் வளம் பெற வேண்டும். எங்களை பார்க்கும் குடும்பங்களெல்லாம் நலமும் வளம் பெற வேண்டும். தபோவனம் வருவோரெல்லாம் நலமும் வளம் பெற வேண்டும். தபோவனத்தில் குடியிருப்போர் அனைவரும் நலமும் வளம் பெற வேண்டும். தபோவனத்தில் கல்வி பயில்வோர் அனைவரும் நலமும் வளம் பெற வேண்டும். இப்படி உலக மக்கள் அனைவரும் அந்த அருள் மகரிஷின் அரிசத்தை பெற்று மதபேதம், இனபேதம், மொழிபேதம், மனபேதம் இன்றி சகோதர உணர்வுடன் அந்த அருள் மகரிஷின் அல்வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்துட அருள்வா ஈஸ்வரான்ட்டு நல்லா பிரார்த்தனை எடுத்துக்குவோம். பார்க்குறவங்களெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தை திரும்ப திரும்ப எடுத்து அதை செலுத்தி பாருங்கள். அப்போ தான் துருவ நட்சத்திரத்துடைய உண்மையான நிலை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? எப்பொருள் யார் வாய்க்கு எப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அப்புறங்க அன்பு அருள்வழி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நல்லா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பதிவு பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்குங்கிறத நம்புகிறேன். ஏன்னா இது எல்லாமே நான் சொன்னது கிடையாது, எல்லாமே குரு சொன்னது தான். நான் ஒரு கருவி தான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறதெல்லாம். ஆக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து சொன்னால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? மகிழ்ச்சி. குரு அருளை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.